சென்னையை சேர்ந்த 35 வயதான நபர் ஒருவர் சமீபத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். பரிசோதனையில் உடலில் கொழுப்பின் அளவு மற்றும் கல்லீரலில் கொழுப்பு அதிகரித்துள்ளது தெரிய வந்தது. மேலும் அவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு அபாயத்தில் இருந்தார். இரைப்பை பிரச்சனைகளும் இருந்துள்ளன. இதையடுத்து மருத்துவரின் அறிவுரைப்படி அவரது உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் செய்ததுடன் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டதாக கொச்சியை சேர்ந்த ஊட்டச்சத்து நிபுணர் மஞ்சு ஜார்ஜ் கூறினார். இளம் வயதில் உடல்நலை பிரச்சனைகள் ஏன் ஏற்படுகிறது? காலை உணவை தவிர்ப்பது, சர்க்கரை உணவுகளை அதிகம் உட்கொள்வது, இரவு உணவை தாமதமாக எடுத்துக்கொள்வது, நள்ளிரவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவது, இவற்றுடன் உடல் செயல்பாடு இல்லாதது உடல் எடையை அதிகரிக்க முக்கிய காரணம். தற்போதைய காலகட்டத்தில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை தவிர்க்க ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதன் அவசியம், உணவு கட்டுப்பாடு முறையை கண்டிப்பாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார். 2018 மார்ச் மாதம் லான்செட் குளோபல் ஹெல்த் இதழில் வெளியிடப்பட்ட இந்தியாவில் பள்ளி மாணவர்களிடையே ஊட்டச்சத்து குறைபாடு பற்றிய ஆய்வில் 9 மாணவர்களில் ஒருவர் அதிக ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஊட்டச்சத்து குறைபாடு என்பது ஊட்டச்சத்து குறைவாக இருப்பது, அதிகமாக இருப்பது, அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளின் சமநிலைத்தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது. ஆஸ்டர் மெட்சிட்டியின் குழந்தைகள் நல மருத்துவரான டாக்டர் சஜனா, குழந்தைகள் மற்றும் 10 வயதினரிடையே தற்போது ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்துள்ளது. குறிப்பாக உடல் பருமன், டைப் 2 நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் போன்ற கடுமையான ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது. பெரும்பாலும் தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் தான் இதற்கு காரணம். இதில் வரும் உணவு விளம்பரங்களை பார்த்து குழந்தைகள் கேட்கும்போது பெற்றோர்களும் வாங்கி கொடுக்கின்றனர் என்று தெரிவித்தார். அதேபோல் சில குழந்தைகளுக்கு அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்கும்போது முதலில் இன்சுலின் எதிர்ப்பு ஏற்படும். இதனால் உடலில் இரத்த சர்க்கரை அளவில் மாறுபாடு ஏற்பட்டு நீரிழிவு நோய், கல்லீரல் கொழுப்பு, PCOS மற்றும் சில உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உடனடியாக நாம் உணவு மற்றும் வாழ்க்கை முறையை மாற்றி பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என கொச்சியை சேர்ந்த ஊட்டச்சத்து மருத்துவர் டாக்டர் நிவேதிதா கூறினார். மேலும் சிலருக்கு உடலில் இரும்புச்சத்து, வைட்டமின் D என அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் இருக்கும். லேசான உடற்பயிற்சி என சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றும் போது குழந்தைகளிடையே மற்றும் இளம் வயதில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்கலாம். சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது 2 முதல் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட ஸ்நாக்ஸ் உள்ளிட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இந்த உடல் பருமன் மற்றும் அது சார்ந்த நோய்களுக்கு காரணம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். குறிப்பாக இந்த உணவு பழக்க வழக்கம் குழந்தைகளிடையே உடல் பருமனை ஏற்படுத்துவதோடு மட்டுமின்றி ஹார்மோன் சமநிலையை குலைத்து ஊட்டச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. சில தாய்மார்களின் மன அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குழந்தைகளின் நடவடிக்கையை பாதிக்கிறது. அதனால் சத்தான உணவு, நல்ல தூக்கம், விளையாட்டு அல்லது உடற்பயிற்சி, TV அல்லது சமூக ஊடகங்களின் பயன்பாட்டை குறைத்தல் ஆகியவை அவசியம் தேவை. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது, கவனம் செலுத்தும் திறனை அதிகரிப்பது, கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு உதவும் என டாக்டர் சஜனா கூறுகிறார். இதுபோல நோவா உணவு வகைப்பாடு பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பொருட்களை பதப்படுத்தும் நிலைகளை கொண்டு 4 வகைகளாக இது பிரிக்கப்படுகிறது. காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, உப்பு, சர்க்கரை மற்றும் மசாலா பொருட்கள் தயாரிக்கப்பட்டு பேக்கிங் செய்யப்படுகிறது. இறைச்சி, மீன், பிஸ்கட்டுகள், பீஸா, பாஸ்தா, உணவுகள், ஐஸ்கிரீம்கள், இனிப்பு வகைகள், சுவையூட்டப்பட்ட தயிர், ஆற்றலை அளிக்கும் குளிர்பானம் ஆகியவை உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. இதிலிருந்து நாம் விடுபட என்ன செய்யலாம்? உணவகங்களிலிருந்து அல்லது ஆன்லைன் மூலமாக உணவு ஆர்டர் செய்வதை குறைப்பது, பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் என சத்தான சரிவிகித உணவை தினமும் உட்கொள்வது, பெற்றோர்கள் சாப்பிடும் உணவுகளை பார்த்தே குழந்தைகள் கற்றுக்கொள்கின்றனர். எனவே பெற்றோர்களும் வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்து வீட்டில் சத்தான உணவுகளை சாப்பிடும்போது குழந்தைகளும் தானாகவே பழகிக் கொள்வார்கள். உணவு கலாச்சாரம், வாழ்க்கை முறை மாற்றத்தின் காரணமாக பல உடல்நல பிரச்சனைகளை இளம் வயதிலேயே எதிர்கொள்ளும் நிலை அதிகமாகி வரும். இந்த சூழலில் பாதிப்பை தவிர்க்க வேண்டுமானால் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவரவர் தேவையாக இருக்கின்றது.